வந்து அவர் என்ன பண்றாரு, கிரீன் டெக் ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற கம்பெனில வந்து ஒரு 7 வருஷமா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதை 12 வருஷமா இங்க ஒர்க் பண்ணிருக்கும் போது இப்போ அவர் வீட்டுல இருந்து இந்த சைட் கிட்ட இங்க ஒரு 8 மாசமா இங்க இருக்கிறாரு. அவர் வந்து ஜூனியர் இன்ஜினியரா இருக்காரு, இங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அவர் வந்து அன்னைக்கு இங்க பணி ஆற்றக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியும் அவங்க வந்து அவரை கட்டாயப்படுத்தி அன்னைக்கு பணி கூப்பிட்டுருக்காங்க. இங்க அதுக்கு வந்து வேலையில இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்களுக்கு எந்த விதமான கம்பெனி சைட்ல இருந்து, அதாவது திங்கட்கிழமை காலையில 4ஆம் தேதி 7 மணி அளவுல இது நடந்திருக்கு. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கம்பெனி சைட்ல இருந்து யாரும் வந்து இவர் இங்கதான் இருந்தாருன்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. நாங்க தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க. வேலை செஞ்சாங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. நைட்டு கரெக்டா நான் தான் லாஸ்டா வீட்லயே பார்த்தது. அவனை 8:30 மணி அளவில் இருக்கும். 3ஆம் தேதி நைட்டு பார்த்து வீட்டில் போயாச்சு. காலில் வந்து எனக்கு ஒரு 8:30 ஒரு தகவல் வந்து இந்த மாதிரி மண்ணு சரிஞ்சு உள்ள விட்டாங்க. நான் உடனே அங்கிருந்து ஒரு 1 ஹவருக்குள்ள ஃபுல்லா தண்ணி தேங்கிடுச்சு. ஃபுல் மழை. 1 ஹவருக்குள்ள பார்த்து வந்துட்டேன். கிட்டத்தட்ட அவர் வந்து மாட்டிக்கினது வந்து 4ஆம் தேதி விடிய காலையில் 7 மணி. அப்பத்துல இருந்து மறுநாள் 5ஆம் தேதி 11 வரைக்கும் எந்த விதமான மீட் பணியும் கவர்மெண்ட் சார்போ கார்பரேஷன் சார்போ எடுக்கல. எல்லாம் வந்தாங்க, பேட்டி கொடுத்தாங்க, போயிட்டாங்க. எல்லாம் வந்தாங்க, பேட்டி கொடுத்தாங்க, போயிட்டாங்க. இப்பதான் வந்து மோட்டர்லாம் இறக்கிறாங்க. இதான் உண்மை. இன்னும் எவ்வளவு மணி நேரம் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. 3 நாள் கிட்டத்தட்ட நாங்க ஆயிடுச்சு. 10:30 மணி வரைக்குமே ரெஸ்கியூ டீம் யாருமே வரல. அப்ப வரைக்குமே இது ஒரு சீரியஸா எடுக்கப்படவே இல்லை. ஒரே ஒரு நியூஸ்ல மட்டும்தான் அது டெலிகாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சமா ரெஸ்கியூ டீம் வந்தாங்க. 2 மணி 2:30 மணி அளவுல மட்டும் தான் போயிட்டு உள்ள இறங்கினாங்க. அப்போ கூட ஆள் உள்ள இறங்கல. கரெக்டா ஒரு 2:30 மணிக்கு மேலதான் ஆள் உள்ள இறங்க ஆரம்பிச்சாங்க. இறங்கினதும் அவங்க வந்து ஆக்சிஜன் எல்லாம் போட்டு இறங்கணும், முடியலன்ட்டாங்க. எங்களால முடியல, ஃபுல்லா மண்ணா இருக்கு, எங்களுக்கு கண்ணு தெரியலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி ஆரம்பிச்சு அன்னைக்கு நைட்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க மோட்டருக்கெல்லாம். மறுநாள் காலில் தான் வந்து மோட்டரே வர ஆரம்பிச்சது. தண்ணி மழை நின்னதுக்கு அப்புறம் தான் தண்ணி எடுத்தாதான் முடியும்ட்டாங்க. கடலூர் NLCல இருந்து ஒரு 60 பேரை கொண்ட குழு வந்து இங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. நேற்று சாயந்தரம் 8 மணில இருந்து அவங்களுடைய குழு வந்து இங்க மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது 6 பம்ப் செட்டை வச்சு இங்க இருக்க தண்ணியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிற ஒரு முயற்சியில அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. நேற்று சாயந்தரத்துல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 20 அடி பள்ளத்துல இருந்து நீரை வந்துட்டு மொத்தமா வெளியேற்றி இருக்காங்க. இனி எவ்வளவு நேரம் ஆகும், இந்த மீட்பு பணி வந்துட்டு எவ்வளவு நேரம் தொடரும் அப்படின்ற தகவல் வந்துட்டு இன்னும் முழுமையா நம்மளுக்கு கிடைக்கப்பெறல. நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணோம், அந்த குடும்பத்துக்கோ அவங்க கல்யாணம் ஆன அந்த பொண்ணுக்கோ ஏதாவது ஒரு வேலையோ வாய்வாதான் இருக்கு. ஏன்னா அந்த வீட்லயே முத படிச்சு வெளியே வந்தாலும் அந்த ஒரு ஆள் தான். அவரும் இப்ப போய் சேர்ந்துட்டாரு.